தன்ராஜ் எதுக்கு கால் பண்றான்? சொல்லு தன்ராஜ். நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட. இப்பதான் உனக்கு நாங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரியறோமா? ஐயோ அம்மா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்குமே உங்க அப்பாவுக்கு விசுவாசமானவன் தான். உங்க குடும்பத்தோட உப்பு தின்னு வளர்ந்தவன் தான். சரி, என்னைக்கும் இல்லாம அதிசயமா திடீர்னு இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்க? முதல்ல நீ எப்படி இருக்க அத முதல்ல சொல்லு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல நானும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. என் வாழ்நாள் முழுக்க உங்க குடும்பத்துக்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ இப்படி பேசுறத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தன்ராஜ். எத்தனை பேர் இந்த காலத்துல செஞ்ச உதவிய மறக்காம நன்றியோட இருப்பாங்க. ஆனா நீ இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்தும் ஏன் மேலையும் எங்க குடும்பத்து மேலையும் அதே பணிவு மரியாதை வச்சிருக்க பாத்தியா? உன்னை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தன்ராஜ். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதுனாலதான் இப்ப கூட உங்க குடும்பத்தில இருந்து வட்டிக்கு பணம் கேட்டாங்க. நானும் கொடுத்து அனுப்புனேன். என்ன தன்ராஜ், ஏதாவது காமெடி பண்றியா? உன்ன மாதிரி 1000 தன்ராஜ உருவாக்குறதுக்கு எங்க அப்பா கிட்டயும் என்னோட மாமனார் கிட்டயும் வசதி இருக்கிறப்போ என்னோட குடும்பத்துல இருந்து எதுக்காக போய் உன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கணும்? யார் வந்து வட்டிக்கு வாங்கிட்டு போனாங்க? கௌரின்னு ஒரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா கூட சின்ராசுன்னு ஒரு ஆள் வந்தாரு. நம்ம குடும்பத்துல தான் அவங்க சித்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு என்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. சரி, நம்ம வேணாமா குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சேன்னு நான் இப்பதான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு போன் பண்ணேன். ஐயோ தன்ராஜ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மண்டையில மசாலா இருக்கா? இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா கால் பண்றியே, ஏன் குடுக்கவா வேணாமான்னு முன்னாடியே கால் பண்ணி என்கிட்ட கேட்க மாட்டியா? ஐயோ, நீங்க ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டேனா? நீ இப்ப பண்ண காரியத்துக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ மட்டும் நேர்ல என் கையில கிடைச்ச நான் உன்னை கொலையே பண்ணிருப்பேன். உனக்கு ஏதோ நல்ல நேரம் போன்ல பேசிட்டு இருக்க. அம்மா, எதுக்காக என்ன திட்டுறீங்கன்னு ரீசனை சொல்லிட்டு திட்டுங்க. என் பேரை சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் பணத்தை எடுத்து கொடுத்துருவியா? அந்த கௌரி யார் தெரியுமா? இந்த வீட்டோட மூத்த மருமக. சத்யாவை கொலை பண்ண துர்கா தான் அவளோட சித்தி. அந்த துர்கா இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை வெளியே எடுக்கதான் இப்ப உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கா. அந்த துர்காவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வீட்ல இருக்கிற எல்லாருமே கொலை வெறியில இருக்கோம். நீ மட்டும் கௌரிக்கு பணம் கொடுத்த விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர்லயே நீ தொழில் பண்ண முடியாது, தெரியும்ல? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. இங்க பாரு தன்ராஜ், நீ கொடுத்த பணம் அந்த கௌரிக்கு யூஸ் ஆக கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரையாவது ஆளை செட் பண்ணியாவது அந்த கௌரி கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ள அடிச்சிரு. அந்த பணம் அந்த கௌரி கையில இல்லாம அவ பதறி போய் செத்து பொழைக்கணும். ஒரு பக்கம் வாங்கின பணத்தை தொலைச்சிட்டமேன்ற கவலையிலயும், இன்னொரு பக்கம் அவளோட சித்திய வெளியில எடுக்க முடியலன்ற கவலையில அவ நொந்து போய் இந்த ஊரை விட்டே போகணும். அவ சித்திய வெளியே எடுக்க முடியாம வாங்கின காசுக்கு சரியான நேரத்துல உனக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அவளோட ஊர்க்காரங்க முன்னால அசிங்கப்பட்டு மொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து அவளை அடிச்சு துரத்தணும். நீ உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தனா, இப்ப வரைக்கும் நன்றி உள்ளவனா இருந்தனா, தயவு செஞ்சு உன்னோட விசுவாசத்தை இந்த காரியத்துல காட்டு. சொல்லிட்டீங்கல்லம்மா, இனி அந்த வேலைய இந்த தன்ராஜ் பாத்துக்குவான்.
ஹலோ, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுறேன். கௌரி பாப்பா இருக்காங்களா? இருக்காங்க மேடம். நீங்க கௌரி பாப்பா கிட்ட ஒரு நிமிஷம் போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் கொடுக்குறேன் மேடம். கௌரி பாப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, சொல்லுங்க. ஹலோ கௌரி பாப்பா, நான் கான்ஸ்டபிள் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் உங்க சித்திக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாரு. அதனால அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வேணும்னா நீங்க சீக்கிரமா வந்து உங்க சித்திய பாருங்க. சித்திக்கு ட்ரீட்மெண்டா? அவங்களுக்கு எதுக்கு கரண்ட் ஷாக் வச்சாங்க? ஆமா பாப்பா, அந்த சரவண பெருமாள் காட்டு மிரண்டித்தனமா உங்க சித்தி விஷயத்துல நடந்துட்டு இருக்கான். இங்க உள்ளுக்குள்ளேயே தேவிங்கிற ஒரு ஆளை செட் பண்ணி கரண்ட் ஷாக் கொடுத்து உங்க சித்திய ஒரே அடியா சாகடிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிருக்கான். நான் இது சம்பந்தமா எஸ்பி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க சித்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு போன் அடிச்சேன். கௌரி பாப்பா, நான் உனக்கு போன் பண்ணத தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் சொல்லாத. நான் வைக்கிறேன். பாப்பா, கௌரிமா, என்னாச்சு கௌரிமா? ஏன் இப்படி அழுவுறீங்க? கௌரிமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக அழுவுறீங்க? அந்த சரவண பெருமாள் நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போயிடுவான். அவனை சும்மாவே விடக்கூடாது பாப்பா. அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். சின்ராசன, சித்திய அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இப்போ சித்திக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். நாம உடனே போய் சித்திய பார்க்கணும். அம்மா மாசாணி அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? துர்காவை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எதுவா இருந்தாலும் முதல்ல நாம போய் துர்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். வாங்க கௌரிமா, போலாம். சரிண்ணே, வாங்கம்மா. கௌரிமா, கௌரிமா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு அந்த அம்மன் மாதிரியே இருக்க உங்க முகத்தை இப்படி எந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. மனசு சரியில்லைன்னு எனக்கு துர்காவை பார்க்கணும் போல இருக்கு. எப்ப துர்கா என்னை விட்டுட்டு நம்ம ஊரை விட்டுட்டு அங்க போனாலும் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. துர்கா இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்தான். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக எழுதி போட்ட சீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம்னு நான் தான் வர வச்சேன். நான் ஒன்னு நினைச்சு செஞ்சேன். ஆனா இப்போ நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத கௌரிமா. அதான் தன்ராஜன் நமக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டாருல. நாம எப்படியாவது ஒரு பெரிய வக்கீலா புடிச்சு துர்காமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்கம்மா. ஆமா சந்திராசன், கண்டிப்பா என் துர்காவை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வராம நான் விட மாட்டேன். என் துர்கா எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நான் அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா உறுதியா இருக்கேன். என்னோட துர்கா நல்லபடியா நிரபராதியா வெளியே வரணும். அதுக்காக நான் மாசாணி அம்மா கோயிலுக்கு பூக்குழி இறங்குறதா வேண்டியிருக்கேன். கவலைப்படாதீங்க கௌரியம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஏதோ உங்களுடைய போதாத காலம் அதான் இப்படி உங்களை சுத்தி சுத்தி ஆட்டி படைக்குது. சரி, டைம் ஆகுது சின்ராசன்ன, போலாம். நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. வாங்க போலாம். போலாமா? டேய், அங்க பாடுறான்.
தண்டராசாய சொன்ன பொண்ணு இதுதான்டா. டேய், கையில் பணம் வச்சிருக்கா, நீ ரெடியா இரு. நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணு, மொத்தம் நான் பார்த்துக்கிறேன். இங்க பணம் பணத்தை கொடுத்துட்டு போடா. டேய் டேய் டேய், என்ன போறியா? டேய், பணத்தை கொடுத்துட்டு போடா. நிறுத்துங்கடா. டேய் டேய், அந்த பணத்தை கொடுத்துடா. டேய் டேய், கொடுங்கடா. டேய் டேய் டேய்டா. டேய், பணத்தை கொடுத்துட்டு போடா. டேய் டேய், உனக்கு நான் சொல்றேன். அட பாருங்க. கௌரிமா. டேய் பாத்து. டேய் என் துர்காவை நான் காப்பாத்தணும். கௌரிமா, ஐயோ, கையில அடிபட்டிருக்குமா? என்னமா எப்படி அடிபட்டிருக்கு கௌரிமா? அச்சோ, காலில் வேற அடிபட்டிருக்கு. சின்ராசன், நாமளே பணம் எங்கேயும் கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் அநியாய வட்டிக்கு வாங்கிட்டு வந்தோம். ஆனா அப்படி வாங்கிட்டு வந்த பணத்தை 2 பேர் திருடிட்டு போயிட்டாங்களே. ஆனா இந்த பணத்தை அநியாயமா இப்படி தொலைச்சிட்டோமே. இனி எப்படி நான் என் துர்காவை பாப்பேன்? துர்காவை எப்படி நான் வெளியே கொண்டு வருவேன்? அப்போ இனிமே என் துர்காவை காப்பாத்தவே முடியாதா? இதுக்கு முன்னால அந்த அம்மனோட ஆசையாலையும் அருளாலையும் அந்த அம்மனோட தெய்வீக சக்தி என்கிட்ட இருந்தது. அந்த காலன் பண்ண விஷயத்துல அந்த சக்தியும் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து என்னால எதுவும் பண்ண முடியல. நான் என் துர்காக்கு உதவி செய்ய முடியாம இப்படி இருக்கனே. கௌரிமா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க கௌரிமா. எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டான். இந்த பணத்தை திருடிட்டு போனதுக்கு பின்னாடி கூட நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கௌரிமா. இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு துர்காவை நீங்க வெளியே கொண்டு வந்துருவீங்கம்மா. நமக்கு ஒரு நல்ல வக்கீலும் கிடைப்பாங்க பாருங்களேன். நம்ம துர்கா இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிட்டவ, யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவ அவ. அதனால நீங்க இப்படி அழுவலாமா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் உன்கிட்ட வந்து சொல்லிதான் கண் கலங்கி அழுவாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க அழுது நம்ம ஊர்ல யாருமே பார்த்ததில்ல கௌரிமா. இன்னைக்கு நீங்க துர்காவுக்காக நீங்க இப்படி அழுவுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப ரணமா இருக்குமா. தயவு செஞ்சு அழாதம்மா. வாமா, நம்ம போலாம். யோ சரவண பெருமாள், இங்க நடக்கிற அநியாயம் எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். துர்கா விஷயத்துல உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உன்னாலதான் இப்ப புதுசா பிரச்சனை வருது. எது நடந்தாலும் உன் கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷனுக்கு நீ தானயா பொறுப்பு. பிரஸ் மீடியான்னு வெளியில கிளிக்கிறாங்க, வெளியில தலை காட்ட முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல புதுசா நீ வேற ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்க. அப்புறம் மகளிர் ஆணையம், மனித உரிமை அமைப்புன்னு எல்லாரும் பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கா வந்துட்டா யாரையா சமாளிப்பா? செல்லுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. அது ஓன் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. ஆனா உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா எதுவுமே தெரியாத மாதிரி ஏதேதோ பதில் சொல்ற. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாம நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் பண்றியா? நீ தொடர்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். சார் இல்லை சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார்.
நான் எந்த தப்பும் பண்ணல சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ப்ளேம் பண்றாங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஊர்ல தான் சார் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அங்க இருந்த கோவில் நகை எல்லாத்தையும் அந்த பொண்ணு தான் திருடி இருக்கா. அவளை நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் சாட்சியெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். லாக்அப்ல இந்த பொண்ணு கூட அங்க தேவின்னு ஒரு கைதி இருந்திருக்கா. அந்த தேவிய இவ அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிருக்கா சார். அப்ப வேலை பார்த்த பிசி இங்க இருக்காங்க சார். அவங்கள கூப்பிடுறேன் சார். அப்பவாவது நம்புங்க சார். வர சொல்லு. சரிங்க சார். நிஷா ஓகே கூப்பிடுமா. சார். என்னம்மா இவர் சொல்றதுல உண்மையா? ஆமா சார், நான் தான் டியூட்டில இருந்தேன். அந்த கைதியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்ப அந்த கைதி எல்லாமே சொன்னா சார். அந்த கைதியை கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தா சார். அந்த துர்கா சொன்னது, இங்க இருந்து தப்பிக்கிற விஷயத்த நீ வெளியே சொன்னா உன் சங்க அறுத்துருவேன்னு எமோஷனலா மிரட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. சார் பாத்தீங்களா சார், இதுதான் சார் நடந்தது. யோ சரவண பெருமாள், உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது? ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கியா? துர்கா சார் துர்கா சார் 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 சார், நான் துர்காவை பார்க்கணும். கொஞ்சம் நான் உள்ள போலாமா? சார் உள்ள விடுங்க சார். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க சார். வந்துடுறேன் சார் ஒரே ஒரு தடவை விடுங்க சார். சார். தயவு செஞ்சு சார். கேட்குறேன் சார். சார் ஆ. யாரு பாப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீ இங்க வந்து நிக்கிற? இந்த பொண்ணோட சித்திக்கு லாக்அப்ல கரண்ட் ஷாக் அடிச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாங்க உள்ள போய் பார்க்கணுங்க ஐயா. தயவு செஞ்சு உள்ள போய் பார்க்க அனுமதி கொடுங்க ஐயா. சார் இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. பார்க்கறதுக்கு தம்மா தூண்டு இருக்கிற இந்த பொண்ணு இவ சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க சார். இந்த பொண்ணு பேரு கௌரி. இவ சரியான ஃப்ராடு சார். ஊர்ல மாந்திரிகம் தாந்திரிகம்னு ஏமாத்திக்கிட்டு இருப்பா. இந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி தான் இவ சித்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன காரணத்துக்காக உங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? கோவில் நகையை திருடின கேஸ்ல அவளை நான் அரெஸ்ட் பண்ணேன். நான் தான் இவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ சாமி படத்துக்கு பின்னாடி திருடின நகையை வச்சிருந்தாங்க சார். அவங்கள கையும் களவுமா பிடிச்சி நான் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா கூட இருக்காளே இந்த கௌரி, நேரா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நகை எல்லாத்தையுமே கவரிங் நகையா மாத்தி மாந்திரிகம் தாந்திரிகம் மூலமா என்னென்னமோ பண்ணிட்டா சார். என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினா சார். இந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணு இல்ல சார், யமகாதகியான பொண்ணு. இவர் பொய் சொல்றாரு சார். எங்க கௌரிமா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அதே மாதிரி துர்காவா அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல சார். நல்ல பொண்ணுங்க சார். இன்னும் சொல்ல போனா கௌரி தான் சார் எங்க ஊரையே காக்குற காவல் தெய்வம் சார். இப்ப நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். இவரே இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பொய் சொல்றாரு சார். ஏய், சார் யோ சரவண, என்ன பண்ற? சென்றா சனே கௌரிமா என்னடா ஆதாரபூர்வமா எல்லாமே என்கிட்ட இருக்கு. எஸ்பி சார் கிட்ட போய் இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கியா? சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி தொழிலதிபர் சாந்தினிக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்துச்சு. அந்த கொலை மிரட்டல் யார் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க படுத்திருக்காளே அந்த துர்கா தான். அவ இவளுடைய சித்தி சார். அவ தான் தொழிலதிபர் சாந்தினிக்கு கொலை மிரட்டலே விட்டா. அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு நான் போனேன் சார். ஆனா மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னென்னமோ டிராமா பண்ணி அவளை காப்பாத்திட்டாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு சார். ஆனா இப்போ கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவளை நான் அரெஸ்ட் பண்ணேன் சார். இவ மேல நிறைய கேஸ் இருக்கு சார்.
இறந்து போன சத்யாவுடைய ஹேண்ட்பேக்ல இவ சித்தி துர்காவோட காதுல போட்டிருந்த ஜிமிக்கி இருந்தது சார். அத காரணமா வச்சுதான் சார் நான் அரெஸ்ட் பண்ணேன். சார், இந்த துர்கா லேசுப்பட்ட ஆளு இல்ல சார். அதே மாதிரி இந்த கௌரியும் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. என்னையா சொல்ற நீ? நீ சொல்றதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கியா? சார், இந்த துர்கா திருடி மட்டும் கிடையாது, ரொம்ப தப்பான கேரக்டர் உள்ள பொண்ணு. சார், இந்த துர்காவுக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட். துர்காவை கல்யாணம் பண்ணுன ஆவுடையப்பன் சாருடைய பையன் அசோக்குக்கு இந்த துர்காவை கண்டாலே பிடிக்காது. ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த பொண்ணு துர்காவை கண்டுக்கிறதே இல்லை. அதனால வீட்டில் தனியா இருந்த அந்த துர்காவுக்கு அசோக்குடைய அண்ணன் அர்ஜுன் மேல ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த துர்கா அர்ஜுன் கூட, அதாவது இறந்து போன சத்யாவோட புருஷன் கூட கள்ள தொடர்புல இருந்திருக்கா சார். சத்யாவுக்கு ஒரு சமயம் தெரிய வந்துச்சு. ஒரு நாள் அதை பார்த்துட்டு கையும் களவுமா இறந்து போன சத்யா என்னன்னு கேட்டா. அதனால இந்த துர்காவுக்கு அந்த பொண்ணு மேல செம்ம கோவம். ஐயோ, நம்மளை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அடுத்து எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கா சார். சார், அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேடிங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் துர்காவுடைய கேஸ் தான். எங்க எல்லாரும் முன்னாடியும் கோர்ட்ல நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோமோன்னு, நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுமோன்னு பயந்து தான் அவ பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. ஆனா அவ தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ண போது அவளை தடுக்க போனப்பதான் என் தலைய கட்டையால அடிச்சு என்ன அட்டாக் பண்ணா. அதுல ஏற்பட்ட காயம்தான். இத பாருங்க சார். சார், இவர் சொல்றது எல்லாமே பொய். இவர் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாரு. இவர் சரியான ஃப்ராடு சார். சார், இவர் சொல்ற எதையும் நம்பாதீங்க சார். என் துர்கா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நம்புங்க சார். அவ ரொம்ப ரொம்ப நல்லவ சார். சார், பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி மரியாதை இல்லாம பேசுதுன்னு? என்ன பார்த்து ஃப்ராடுங்குது. சார், நீங்க சொல்லுங்க, நான் ஃப்ராடா? இதுக்கு முன்னாடி இவளை திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்ப அதோட எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி அந்த துர்கா லாக்அப்ல இருந்து தப்பிச்சதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. சார், நான் எப்பவும் நீதிக்கு தான் சார் துணை நிற்பேன். நியாயத்தை மட்டும் தான் சார் பேசுவேன். ஒரு நிமிஷம் சார். சார், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க சார். சார், இதை பாருங்க சார். கொடுங்க சார். தேங்க்யூ சார். இந்த பாரு பாப்பா, இவர் சொல்ற மாதிரி நீங்க பண்ண காரியமெல்லாம் பெரிய பெரிய காரியமா இருக்கு. உன்னோட சித்தி இப்ப ஜெயில இருக்கா. நீ எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு. இந்த பாருமா, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதாரபூர்வமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. உன் சித்திக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி. இங்க நின்னு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. இதுதான் நீங்க காட்டக்கூடிய கருணையா சார்? என் சித்திக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அடிபட்டு கிடக்குறான்னு அவளை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்திருக்கேன். இந்த நேரத்துல அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு என் மேல அபண்டமா பழி போட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டு நீங்களும் அதையே அப்படியே நம்பிட்டு இருக்கீங்களே சார். ஒரே ஒரு தடவை என் சித்திய பார்த்துட்டு போயிடுறேன் சார். என் துர்காவை பார்க்கணும் சார். கெஞ்சி கேக்குறேன் சார், உள்ள விடுங்க சார். என்ன இந்த சரவண பெருமாள் என்னென்ன அபண்டமா அந்த துர்கா மேல பழி சொல்ல போறானோ. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். அதனால ஏஎஸ்பிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். சார்,
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வருஷ வெயில் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல? யார் நீ? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? என்னடி என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? ஏய் லூசு, முதல்ல நீ யாரடி? நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இப்படி குறுக்க வந்து நின்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. சரியான பைத்தியக்காரி. போடி அந்த பக்கம். பைத்தியமா? ஐயோ! ஏய், ஏண்டி எது நடந்தாலும் தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் இவங்க கிட்ட பேச வந்தா நீ ஏண்டி குறுக்க வந்து ஏன் முன்னாடி நின்னு கை நீட்டி பேசுற? இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து திமிரா பேசுன காதை கடிச்சு துப்பிடுவேன். எதுக்கடி நீ என்ன சாவடிச்ச? எதுக்கடி நீ என்ன கொலை பண்ண? பைத்தியம், எதுக்கு இங்க வந்து உளறிட்டு இருக்க? யார் முன்னாடி வந்து நின்னு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? யார் நீ? முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன் கண்ணு முன்னாடி வந்து நான் நிக்க கூடாதுன்னு வேற சொல்லுவியா? அப்படிதான் வந்து நிப்ப. கடைசியில எல்லாரும் பிளான் பண்ணி ஒண்ணு சேர்ந்து என்ன கொன்னுட்டீங்கல்ல? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டி. இல்ல இல்ல, நான் யாரையும் சாகடிக்கல. நீ யாரோன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. என் பக்கத்துல வராத, அப்புறம் நான் கத்தி ஊரை கூட்டிடுவேன். எல்லாரையும் வர வச்சு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நீ தானே என்ன சாகடிச்ச. என்ன உனக்கு தானே பிடிக்குது? என்ன உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன சாகடிச்சு? எனக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக என்ன பிளான் பண்ணி கொன்னுட்டல்ல? வீணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன விடுடி, கொன்னிடுவேன். போடி. ஏய், ஐயோ விடு. இங்க பாரு, நான் இன்னும் சாகல. திரும்பவும் சொல்றேன், நான் செத்துட்டேன்னு வீட்டுக்குள்ள ஏதாவது போட்டோ கீட்டோன்னு வச்சு மாலை போட்டு படையல் பண்ணலான்னு ஏதாவது பண்ண உன்னை கொன்னுடுது. அதே மாதிரி என் புருஷனுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச, அப்புறம் உன் சங்கம் நெரிச்சு உன்னை கொன்னுடுவேன். பார்த்து கவனமா இருந்துக்கோ. என் முன்னாடி நின்னு பேசிட்டு போனது பைத்தியமா? இல்ல அந்த சத்யாவோட ஆவி ஏதாவது இந்த பொண்ணு உடம்புல இறங்கி இருக்கா? நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றாளே. என் மனசுக்குள்ள நினைச்சத ஒரு வார்த்தை மாறாம சொல்றா. அர்ஜுனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம பிளான் போட்டது முதற்கொண்டு சொல்றாளே. கடவுளே, இது என்ன புது பிரச்சனை கிளம்பி இருக்கு? அத்தை, அந்த பைத்தியக்கார பொண்ணு கரெக்டா வந்து உங்ககிட்ட மட்டும் வந்து என்னென்னமோ சொல்றா. அவ உங்களை மட்டும் கார்னர் பண்ணி ஏதேதோ சொல்றா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவதான் அப்படி சொல்றான்னா உங்க முகம் ஏன் வேர்த்து கொட்டுது? ஏன் பதட்டமா படபடப்பா இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு அத்தை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா போலாம். அத்தை, ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. சத்யாக்கா செத்து போனதுல இருந்து நீங்க நீங்களாவே இல்ல. உங்க முகமும் சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கீங்க. உங்களுக்கு சத்யாக்கா மேல அவ்வளவு பாசமா? இத பார்வீனா, நான் ஏற்கனவே வேற வேற டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம தயவு செஞ்சு நீயும் ஏதாவது பேசி என்னை ஏன் டார்ச்சர் பண்ற? முதல்ல வா, இங்க இருந்து போலாம். நிஷா,
ஏமா இவ்வளோ அவசரப்படுற? நான் தான் ஐயா ஃப்ரீயா இருக்கும்போது இதை பத்தி பேசலாம்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏமா அவசரப்படுற? யோ என்னையா விஷயம்? எதை பத்தியா நீங்க 2 பேரும் பேசுறீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார். நிஷாவுடைய குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் வேற கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நம்ம நிஷாவுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு சார். அதனால தான் உங்களை பார்த்து ப்ரொமோஷன் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. பாவம் சார், நிஷா ஒரு ஆள் மட்டும்தான் சார் அவங்க குடும்பத்தில் சம்பாதிச்சு எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. நிஷாவுடைய புருஷன் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல சார். அதனால நிஷாவுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். ப்ரொமோஷனை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறப்ப இந்த துர்கா மாதிரியான கேஸ்லாம் வருது. எங்கே இருக்கிற வேலையும் போயிருமோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்ச நாளாவே இந்த நிஷாவுக்கு சில மிரட்டல்கள்லாம் கூட வருது சார். கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. அது சம்பந்தமாக தான் உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. என்ன நிஷா, உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்ல? அதுக்காக தானே சார்கிட்ட நீங்க சொல்ல வந்தீங்க? ஆமா சார், சார் சொன்னா கரெக்ட் தான். யோ சரவண பெருமாள், அந்த துர்காவை டிஸ்சார்ஜ் பண்ணி பாதுகாப்பான ஸ்பெஷல் செல்லில் போட்டுருங்க. அந்த செல்ல அவ கூட எந்த கைதியும் இருக்கக்கூடாது, துர்கா மட்டும்தான் இருக்கணும். சரிங்க சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். இதே மாதிரி அவ மேல ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே லாக்அப்ல இருந்து தப்பிச்சவ இப்ப அதை விட கொஞ்சம் உக்கிரமா தான் இருப்பா. அவளை நாளை கோர்ட்ல ஆஜர் பண்ற வரைக்கும் எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். அதே நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சு, அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த பொண்ணை கோர்ட்ல நாளைக்கு ஆஜர்படுத்துற வரைக்கும் யாரும் சந்திக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்து தப்பிச்சாலோ இல்ல லாக்அப்குள்ள அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலோ அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தான் முழு பொறுப்பு. அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் வேலை இருக்காது, பாத்துக்க. பாப்பா, இன்னும் ஏன் இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. யோ கூட்டு போயா. சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், என் துர்கா குற்றவாளி இல்ல சார். என்னை நம்புங்க சார். என் துர்காக்கு இவர் சொல்ற எதுவுமே தெரியாது. அவ குனிஞ்ச தலை நிமிராத இந்த உலகம் தெரியாத வெகுளி சார். எனக்கு தெரிஞ்ச விவரம் கூட என் துர்காக்கு தெரியாது. என் துர்காக்கு திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஆனா இவர் என் துர்காவை திருடன்னு பட்டம் கட்டிட்டு இருக்காரு சார். இப்போ கொலைகாரன்னு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. என் துர்காக்கும் எனக்கும் வேற யாருமே இல்ல சார். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என் துர்காவை வெளியே விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், உங்க கால்ல விழுறேன் சார். போங்கட்டு. பாப்பா, நானும் சின்ன பிள்ளையாச்சேன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதையும் காது கொடுத்து வாங்காம கால் மேல விழுந்துட்டு இருக்க. இதோ பார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்களுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்க. இனி கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. நீ முதல்ல இங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. கிளம்பு முதல்ல. யோ கூட்டிட்டு போ சார். யோ சரவண பெருமாள் வரையா சார். சார் என்ன கௌரி, மனசெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி காலெல்லாம் விளையாடுறது, அழுவுறது, கெஞ்சறது, கதறது, இதெல்லாம் பார்க்குறப்ப பாப்பா பாப்பா அப்படியே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? உன் ஊர்ல நான் டியூட்டியில் இருந்தப்ப என் ஜீப்பை நிப்பாட்டி என்னென்ன அட்டகாசம் பண்ண, எத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின. ஸ்டேஷனுக்கு வந்து மந்திர தந்திரம்லாம் பண்ணி நகை எல்லாத்தையும் கவரிங் நகையா மாத்தி என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின. ஆனா நான் அதை எதையுமே மறக்கல. கடைசியா உன் தலையெழுத்தை மாத்தி எழுத போற பிரம்மன் இந்த சரவண பெருமாள் தான். ஏய் குள்ள கத்திரிக்கா, நான் உன்னை பழிவாங்க தான் போறேன். உன் சித்தி
எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவ தான் எல்லா தப்பும் பண்ணான்னு பெண்டிங்ல இருக்கிற எல்லா கேஸையும் அவ மேல போட்டு ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு அவளை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கதற விடல. என் பேரு சரவண பெருமாள் இல்லடி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. உன் சித்திய நான் இருக்கிற வரைக்கும் வெளியில எடுக்கவும் முடியாது, கூட்டிட்டு போகவும் முடியாது. ஜெயிலேயே காலம் முழுக்க கடந்து சாக போறா. இங்க பாரு சரவண பெருமாள், என் உயிரை கொடுத்தாவது என் சித்தி துர்காவை நான் காப்பாத்துவேன். நீ அதையும் பாப்ப. உன் கண்ணு முன்னாடியே இத நான் நடத்தி காட்டல, நான் கௌரி இல்ல. நியாயம்னு ஒண்ணு இருந்தா, தர்மம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது எப்பவுமே ஜெயிக்கும். துர்காவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். அதையும் மீறி நான் அவளை வெளியே கொண்டு வரலன்னா இந்த கௌரி உயிரோடவே இருக்க மாட்டா. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு, பொறுத்திருந்து பாரு. வாங்கண்ணே. என்ன மன்னிச்சிரு சத்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இறந்து போனதுக்கு நான் ஒரு முக்கிய காரணம் ஆயிட்டேன். என்னாலதான் நீ இறந்து போன. நான் மட்டும் அன்னைக்கு உன் மனசை கஷ்டப்படுத்தாம இருந்தா நீ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்ப. உன்னை நான் அநியாயமா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்ட சத்யா. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசுனதில்ல, பழகுனதில்ல, அன்பா நடந்துகிட்டதும் இல்ல. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம என் மேல உயிரியே வச்சிருந்த. என்ன முழுசா நம்புன. ஆனா உன் நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். என்ன மன்னிச்சிரு சத்யா. நீ என் பக்கத்துல இருக்கும்போது அருமை தெரியல. ஆனா இன்னைக்கு எங்க திரும்பினாலும் நீ மட்டும்தான் தெரியற. உன்னோட குரல் மட்டும்தான் கேக்குது. இப்பெல்லாம் என்னால நானாவே இருக்க முடியல சத்யா. எனக்கு தெரியும் உங்ககிட்ட எத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவம் தீராதுன்னு தெரியும். நான் பண்ண முத தப்பு உனக்கு தெரியாம அந்த வைர மோதிரத்தை எடுத்துட்டு போய் அந்த ஆஷா கையில மாட்டினது. என்னைக்கு உனக்கு தெரியாம அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அவளுக்கு நான் போட்டனோ அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனையே. நான் எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலா தான் நான் பண்ணேன். ஆனா அது ஒண்ணு இவ்வளவு தூரம் பாதிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சத்யா. அன்னைக்கு நீ கோவமா கார் எடுத்துட்டு போனதும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். ஆனா முழுசா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு சத்யா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சத்யா. என்ன மன்னிச்சிரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி பொண்ணு சேர்ந்து என்ன கொன்னுட்டீங்கல்ல.
நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டி. ஏ வீணா, என்னடி ஆச்சு? அக்கா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. ரோட்ல ஒரு பைத்தியக்காரி அத்தைய பார்த்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா. நீதான் என்ன கொலை பண்ண, நான் இன்னும் சாகல, என் போட்டோக்கு நீ வீட்ல மாலெல்லாம் போட்டிருக்கேன்னு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே மூட் அவுட்டா இருந்த அத்தைக்கு அந்த பைத்தியக்காரி இப்படி பேச ஆரம்பிச்சதும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏற்கனவே அக்கா சத்யா இறந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காங்க. இப்ப இது வேறயா? நமக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடி. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. உயிரோட இருக்கிறவளுக்கு செத்ததா எதுக்கு போட்டோ வச்சிருக்கீங்க? இந்த போட்டோ இங்க இருக்கிறதுக்கு யார் காரணம்? சத்யாவோட போட்டோவுக்கு யார் மாலை போட்டா? அத்தை, அந்த பைத்தியக்காரி கிட்ட பேசுனதோட எஃபெக்ட் தான் இது. பாருங்க, வீட்டுக்கு வந்ததும் அத்தை பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு அந்த சத்யா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு இவங்களும் ஏதோ பெனாத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஆமாண்டி, நீ சொல்ற மாதிரிதான். அக்கா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. என்னடி பண்றது இப்போ? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? காவேரி அக்கா, நீ தானே வீட்ல இருந்த? யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது? அக்கா அர்ஜுன் தான்க்கா இருந்தா. ஆனா அர்ஜுன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. என்னமா பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அந்த போட்டோ உடைச்ச? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? செத்து போனது ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி போட்டோ வச்சா இப்படிதான் பண்ணுவீங்களா? கொஞ்சமாச்சும் மனசாரிச்சிருக்காமா? வாடா வா. இத்தனை நாளா பொண்டாட்டி மேல இல்லாத பாசம் இப்ப என்னடா திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு? அவ உயிரோட குத்துக்கல்லா இருந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என் நேரம் போனும் கையுமா இருப்ப, வீடே தங்காம ஏதோ பரதேசம் போன மாதிரி வெளியிலேயே சுத்திட்டு இருந்த. இப்ப என்னடா புதுசா பொண்டாட்டி மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற? ஏதோ பைத்தியக்கார மாதிரி போட்டோ எல்லாம் வச்சு மாலையை போட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ற? இத பாரு, சத்யா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. என்ன இது? ஏதாவது உளறாதீங்கம்மா. நாம தானே நேர்ல போய் சத்யாவோட பாடியை பார்த்து அது சத்யா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் ஏமா திரும்ப எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் பண்றத பாக்குறப்போ உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து தான் போக போறேன். இத பாரு அர்ஜுன், முதல்ல நான் சொல்றத நம்பு. உன் பொண்டாட்டி சத்யா இன்னும் உயிரோட தான் இருக்கா. என் உள் மனசு சொல்லுதுடா. இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத. இந்த வீட்ல தயவு செஞ்சு இந்த போட்டோவை வைக்காத. நான் சொன்னதை மீறி நீ எத்தனை போட்டோ வச்சாலும் அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு உடைப்பேன். மா, உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? மா, என் நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த போட்டோ வச்சதுக்கு காரணமே வேற. அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. டேய், என்னடா காரணம்? அவ செத்து போயிட்டான்னு கேஸ் ஆரம்பிச்சு 10-15 நாளுக்கு மேல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. உனக்கு என்னடா பொண்டாட்டி மேல புதுசா பாசம்? என்னைக்குமே இல்லாத அக்கறை வந்திருக்கு. நடிக்காத அர்ஜுன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பெத்த பிள்ளைங்களோட லட்சணம் என்னன்னு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். மா,
நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு இப்ப பிரச்சனையே சத்யாதான். மா சத்யாதான் வந்து மாலை போட சொன்னா, அதனாலதான் நான் பண்ணேன். நீ என்னடா சொல்ற? இவ்ளோ நேரம் என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு இப்ப நீதான்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ கடவுளே, எனக்கு இருக்கிற ஒரே புள்ளையும் இப்படி ஆவறானே. ஐயோ அம்மா, எனக்கு வேற பிரச்சனை இருக்குமா? இங்க பார், இந்த போட்டோ கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருக்கட்டும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டேய் அர்ஜுன், அதை தாண்டா நானும் சொல்றேன். எனக்கும் வேற பிரச்சனை இருக்குடா. இந்த போட்டோ இங்க இருக்க கூடாதுடா. ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளு. வேணாண்டா. அம்மா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கம்மா. ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டுமே. அம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஏமா இப்படி அடம்பிடிக்கிறீங்க? இல்லடா, உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த போட்டோ வேண்டாம்டா, இங்க இருக்க வேண்டாம். சொன்னா கேளு. வீணா, முதல்ல அக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த சத்யா உயிரோட இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த அர்ஜுன் அவனோட ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து சத்யா தான் இந்த போட்டோவை இங்க வைக்க சொன்னான்னு சொல்றான். ஐயோ, இவங்க 2 பேரும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா அத்தை, உண்மையை சொல்லணும்னா இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் பைத்தியம் பிடிக்கும். வா. மாசாணி அம்மா, வாழ்க்கையில என்னென்ன அவமானம்லாம் படக்கூடாதோ அது எல்லாம் நான் பட்டுட்டேன். நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என்னோட கௌரிய பிரிஞ்சு கல்யாணம் பண்ணி வந்ததுதான். இப்படி அணுவா நான் சாகிறத விட நான் கும்பிடுற மாசாணி அம்மா, ஒரேடியா இப்பவே என் உயிர் எடுத்துக்கோ. மனசளவுல கூட நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சதில்ல. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? சத்யாக்காவ என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நான் போய் அவங்கள கொலை பண்ணிட்டேன்னு என் மேல பழி போட்டாங்க. அதுதான் என்னால தாங்கவே முடியல. ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இத பத்தியே யோசிக்காம கௌரியோட எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரிய தனியா தவிக்க விட்டு நான் இங்க தனியா செத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நம்ம ஊர்ல இருந்து வந்து 4 நாள் ஆச்சுன்னு இங்கே ஏதாவது சுத்திட்டு இருக்கோம். ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு. என் துர்காவையும் பார்க்க முடியல. துர்காவை பார்க்க ஏதாவது வழி இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குதுன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. முதல்ல துர்காவை ரிலீஸ் ஆக்க ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும். நமக்கு இந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே சின்ராசன்ன. ஆமா கௌரிமா, நமக்கு யாருன்னு தெரியாம நம்ம யார போய் பார்க்க முடியும்? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியல. சில நேரங்கள்ல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மள படிச்சவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை, நான் முழுசா நம்பக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அது என் மாசாணி அம்மா மட்டும்தான். என் மாசாணி அம்மா கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க. அம்மா கருணை காட்டினா மட்டும்தான் நம்ம துர்காவை நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அவ உதவி இல்லாம எதுவுமே நடக்காது. என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. அந்த அம்மனோட அருளால இழந்து போன சக்தி மீண்டும் எனக்கு கிடைச்சிருந்தா என் துர்காவை நான் எப்பவோ வெளியே கொண்டு வந்திருப்பேன். இப்போ எதுவுமே பண்ண முடியாம என் துர்காவையும் காப்பாத்த முடியாம இப்படி உட்கார்ந்து ஒரு சராசரி மனுஷி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. கௌரிமா, ஒரு விஷயத்தை என்னைக்குமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்தாலும்
கண்டுக்க மாட்டாரு, கடைசியில கை விட்டுருவாரு. ஆனா நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து அடுத்தது அவங்க வாழ்க்கையில பெருசா நல்லது நடக்க போகுதுன்றதுக்காக தான். என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்ந்தவனா, அதுக்கு காரணம் என் சித்தி துர்கா மட்டும்தான். எனக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணா. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு நானும் நடத்தி வச்சேன். ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்கு. நானே என் துர்காவோட இந்த நிலைமைக்கு காரணமாயிட்டேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க ஏன் கௌரிமா அப்படி நினைக்கிறீங்க? நீங்க துர்காவோட மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை தானே நீங்க பண்ணீங்க. உங்க துர்கா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே நீங்க எல்லாத்தையுமே பண்ணீங்க. நீங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற உண்மையே தெரியும். அதனால நீங்க எதை நினைச்சும் குற்ற உணர்ச்சியோட எல்லாம் வருத்தப்படாதீங்க. நம்ம துர்காவை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதை நாம எப்படியும் கொண்டு வந்துருவோம். இப்ப நம்ம முதல்ல அதுக்கான வேலையை பார்க்கலாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் பக்கத்துல ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. எனக்கு முழுக்க முழுக்க துர்காவோட நினைப்பு மட்டும்தான் இருக்கு. என் துர்காவை வெளியே கூட்டிட்டு வந்து என் துர்காவோட கையால ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் என் வயிறும் என் மனசும் நிறையும். சின்ராசன்ன, நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்களும் சாப்பிடாம இருந்தா அதுவும் எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடும். ஐயோ வேணாம் கௌரிமா, நான் போய் சாப்பிட்டே வந்துடுறேன். ஐயா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு என்னை விட்டு என்னைக்கு போனாலோ அன்னைக்கே என் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஒவ்வொரு நாளும் எப்பவுமே என் பொண்ணோட நினைப்பாவே இருக்கு. ஐயா, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம சௌமியா பாப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த டாக்டரோட கதி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அவளுக்கு என்னடா குறைச்சலு? அவ நல்ல நிம்மதியா தான் இருப்பா, புரியுதா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. அந்த அம்மா இப்ப உயிரோட இல்ல. என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அட ஆமாங்க ஐயா. அந்த பொம்பளை யாரோ போட்டு தள்ளிட்டாங்களா? லோக்கல் சேனல்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பர், இது எல்லாத்துலயுமே அந்த பொம்பளையோட நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆண்டவா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1க்கு 2 தடவை நான் அன்பா சொல்லி பார்த்தேன், மிரட்டியும் பார்த்தேன். கடைசியா என் நிலைமைய எடுத்து சொல்லியும் 10 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி காதும் வச்ச மாதிரி என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத அபார்ட் பண்ணிருங்கன்னு எவ்வளவு தூரம் கெஞ்சியும் நீதி நேர்மைன்னு ரொம்ப சீன் போட்டா. அந்த டாக்டர் சீன் போட்டதோட நிப்பாட்டி இருக்கணும். நான் ரகசியமா போய் அவகிட்ட கேட்ட உதவிய இந்த ஊர் அறிய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என் பொண்ணோட மானத்தை சந்து சிரிக்க வச்சுட்டா. அந்த அவமானத்தை தாங்க முடியாம என் பொண்ணு தற்கொலை பண்ணி துடிச்சு இறந்து போயிட்டா. என் பொண்ணோட சாபமும் என்னோட கோபமும் சேர்ந்தனால மட்டும்தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நம்ம பாப்பா எப்படி அவமானம் தாங்க முடியாம துடிச்சு செத்தாங்க. அந்த பாவம் அவங்கள சும்மா விடாதுல்ல, அதனாலதான் அந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கு. சரி விடு, இந்த மேட்டரை பத்தி வேற யாருக்கிட்டையும் பேசாத.
இந்த சந்தோஷத்தை எதுக்கு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்? டேய், எதை நான் சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். எதை யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சிரிட்டுடு. தரங்கய்யா. எதுக்காக இவர் இப்படி பேசுறாரு? இவர் சொல்றத பார்த்தா ஏதோ ஒண்ணு இடிக்குது. அந்த பொம்பளை இறந்ததுக்கும் இவர் வந்து பேசுறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ. என்ன அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? ஹலோ, யார் பேசுறது? என்ன அர்ஜுன், அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? யாரு நீங்களே சொல்லிடுங்க. நீங்களா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, ஒரு மனுஷனோட சுச்சுவேஷன் தெரியாம நீங்க பேசாதீங்க. இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா போனை வைங்க. ஹலோ ஹலோ அர்ஜுன், எதுக்குப்பா இப்ப இவ்ளோ கோவப்படுற? ஆக்சுவலா நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு நான் தான் உன் மேல பயங்கரமா கோவப்படணும். நீங்க இப்படி பேசுறத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு கோவமா வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அர்ஜுன். இப்ப நான் யாருன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லங்க, சத்தியமா நீங்க யாருன்னு தெரியல. ஒருவேளை போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது செத்து போன சத்யாவோட ஆவியா இருக்குமோ? அதுதான் என்னோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுவேன்னு சொல்லுதோ? ஹலோ சத்யா, நீ செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி ஆவியா வந்து என்ன பயமுறுத்தாத. இங்க பாரு, எனக்கு உண்மையாவே பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. வாய மூட அர்ஜுன். 24 மணி நேரமும் அந்த சத்யா நினைப்பதா இருப்பியா? உண்மையிலே யார் பேசுறதுன்னு உனக்கு தெரியலையா? ஆஷா தான் பேசுறேன். ஏய், நீ எதுக்கடி இப்ப எனக்கு கால் பண்ண? உன்னால்தான் என் ஒய்ஃப் பிறந்து போயிட்டா. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாத ஆஷா. போட வை. இங்க பாரு அர்ஜுன், இதான் என்னோட கடைசி போன் கால். இதுக்கப்புறம் நான் உனக்கு போன் பண்ணி டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். முதல்ல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் இப்ப அர்ஜென்ட்டா உன்னை மீட் பண்ணணும். இனிமே நம்ம மீட் பண்ணவே வேண்டாம். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது ஆஷா. என்னது மீட் பண்ண வேண்டாமா? பழகுற வரைக்கும் பழகிட்டு இப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா? நீயும் நானும் மியூச்சுவலா தான் பழகணும். அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் நீ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற? இங்க பாரு அர்ஜுன், என் கோபத்தை கிளப்பாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். இங்க பார், நீ சொல்றப்பலாம் உன் இஷ்டத்துக்கு அங்க இங்கெல்லாம் கிளம்பி வர முடியாது. இப்ப எதுக்கு என்ன சும்மா கிளம்பி வா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நீ மட்டும் கிளம்பி வரலன்னு வை, உன் பொண்டாட்டி எப்படி செத்து போனாலோ அதே மாதிரி நானும் தூக்குல தொங்கிடுவேன். தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் களி திங்கணும். ஆஷா ஆஷா, இங்க பார் இப்போதைக்கு நீ அவசரப்படாத ஆஷா. நான் வரேன். என்னை ஏன் தான் இப்படி பண்ணி தொலைக்கிறியோ? நான் வரேன். என்ன பண்றது அர்ஜுன், உன்கிட்ட அன்பா சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே. நான் பிளாக்மெயில் பண்ணாதான் நீ வருவேன்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன், கிளம்பி வா.
இவ கூட பழகுறது வெளியே தெரிஞ்சா சத்தியம் நாம தான் கொண்டு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆஷாவால என் நிம்மதியே போயிடுச்சு. முதல்ல இந்த ஆஷாக்கு ஒரு முடிவு கட்டணும். கடவுளே. அத்தை, என்னாச்சு அத்தை உங்களுக்கு? உங்க முகமே சரியில்லையே. சத்யாக்கா இறந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஆளே மாறிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா அது என்னன்னு தான் நீங்க ஓப்பனா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல வீணா. நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சா நடக்கிறது எல்லாமே வேற ஒண்ணா இருக்கு. அந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அது முடியலன்னா அந்த துர்காவை சாகடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா சம்பந்தமே இல்லாம சத்யா எப்படி இறந்து போனாங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்க. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? சத்யா இறந்திருந்தப்போ முகம் செதஞ்சு இருந்துச்சு. ஆனா அது சத்யா தான்னு இப்ப வரைக்கும் 100% நமக்கு உறுதியா தெரியல. அந்த துர்கா தான் இந்த கொலையை பண்ணாங்கிறதும் இன்னும் உறுதியாகல. இதுல போதா குறைக்கி அந்த அகோரி சொன்னதும் அப்பப்ப கண்ணு முன்னாடி வேற வந்து போகுது. என்னத்த சொல்றீங்க? அகோரி சொன்ன எந்த விஷயம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது? ஒரு தடவை கழுத்துல கட்டின தாலிக்கு வீரியம் கம்மி, ஆனா மறுமுறை ஏறின தாலிக்கு அதோட வீரிய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இனிமே உங்க குடும்பம் அழியறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தை காவு வாங்க வந்த யமனே அந்த துர்கா தான். நான் சொன்னது எதையுமே நீங்க பண்ணலனா அடுத்தடுத்து உங்க குடும்பத்துல ஒவ்வொரு உயிரா பலியாயிட்டே இருக்கும்னு சொன்னாரு. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தப்போ இறந்து போனது சத்யாதான்னு எல்லாரும் சொன்னாலும் முகம் முழுசா செதஞ்சு போய் கிடந்ததுனால இப்ப வரைக்கும் எந்த ஒரு முடிவும் ஸ்ட்ராங்கா எடுக்க முடியல. ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். முகம் செதஞ்சிருந்ததுனால அது சத்யாக்கா தான்னு எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணது துர்கா தான்னு இது வரைக்கும் ஆதாரத்தோட கன்ஃபார்ம் ஆகாததுனால அந்த துர்காவை எப்படியாவது நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு அந்த கௌரி எல்லா வேலையும் பாப்பா. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசாதான் ஆரம்பிக்குது. ஆனா முடியும் போது எல்லாமே அந்த துர்காக்கும் கௌரிக்கும் சாதகமாவே முடிஞ்சிருது. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா அந்த துர்காவை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த பெரியவரும் சின்னவரும் இப்ப கம்ப்ளீட்டா அந்த துர்காக்கு அகைன்ஸ்டா மாறி இருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் நினைச்சு நம்ம திருப்தி ஆயிக்க வேண்டியதுதான். சரி வாங்க அத்தை, நம்ம சாமி கும்பிட போலாம். அத்தை அங்க பாருங்க. பாத்தீங்களா அத்தை இந்த கன்றாவிய? ரெண்டும் இங்கதான் உட்கார்ந்து இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வந்தப்ப நான் வெளியே போன்னு துரத்துனதுனால ரெண்டும் அதுங்க கிராமத்துக்கு போயிருக்கோன்னு பார்த்தா அந்த துர்காவை எப்படியாவது காப்பாத்தணும்னு இந்த கோயிலுக்கு வந்து ஹால்ட் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்களா? இதுங்க ரெண்டுத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐரே சொல்லுங்க, இந்த பொண்ணு ஏன் இங்க இருக்கு? கூட அந்த ஆளு ஏன் இங்க இருக்கான்? இவங்களுக்கு கோயில் என்ன வேலை? பாவமா அந்த பாப்பாவோட அம்மா ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க போல. அதனால கோவில்ல நிறைய பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி, அவ பொய் சொல்லி நல்லா ஏமாத்திருக்கா. அவளுக்கு உண்மையிலேயே அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. இப்படிதான் ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் வரக்கூடிய பக்தர்களோட பணத்தையும் அப்புறமா கோயில்ல உண்டியல்ல இருக்கிற பணத்தையும் திருடிட்டு போற திருட்டு கும்பல் சாமி இது. இவங்கள போய் நம்ம கோயில்ல நீங்க தங்க வச்சிருக்கீங்க. இல்லம்மா, நீங்க வேற யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய சொல்றீங்க. இந்த பொண்ணு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் பக்தி மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி வேற எந்த சூழ்ச்சியோ திருட்டுத்தனமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு கூட பிடாரி அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்கு. அத அந்த பொண்ணு தான் பண்ண போகுது.
கூடவே நேர்த்தி கடனும் வச்சிருக்கு. அப்படியா? சரிங்க ஆமாம்மா. சாமி. ம். ம். பாத்தீங்களா அத்தை? இந்த வேலையெல்லாம் நடக்குதா இங்க? சத்யாக்கா நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு மொத்த குடும்பமும் சோகத்துல மூழ்கி இருக்கோம். ஆனா அந்த கேஸ்ல மாட்டிருக்கிற துர்காவை வெளியே கொண்டு வரதுக்காக இதுங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? நீ தானே சொன்ன இறந்தது சத்யா இல்ல வேற யாரோன்னு? சொன்ன அத்தை. ஆனா எப்படியோ கேஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு துர்காவை இதையே சாக்கா வச்சு முடிச்சு கட்டலாம்னு நினைச்சா இவ சாமி கிட்ட ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணி உள்ள இருக்கிறவளை மறுபடியும் வெளியே கொண்டு வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. இவ மறுபடியும் ஏதோ ஒரு பிளான் போடுறா. இவ சாதாரண ஆள் கிடையாதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இவ சொந்த ஊருக்கே போகாம எதுக்காக இங்க இருக்கணும்? இங்கேயே எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கணும்? அதுவும் அந்த அள்ள கையோட. இத பாருவேனா, நான் சொல்றத கேளு. இவ இங்கே கிடந்து ஒளிஞ்சு போகட்டும், இல்லனா இவ எக்கேட கெட்டு போகட்டும். நம்மள பிடிச்ச தரித்திரம் ஒளிஞ்சுதுன்னு நினைப்போம். நீ முதல்ல வா, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாமியை கும்பிட்டுட்டு நாம கிளம்புவோம். இந்த பக்கமா போவோம். ம். இங்க பாரு ஆஷா, நீ பிரெக்னண்டா இருக்கிறது உண்மைனா உடனே இப்ப போய் நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம என்னாலதான் நீ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னுடைய ஒய்ஃபை நான் தான் பிளான் பண்ணி சத்யாவை கொன்னுட்டேன்னு தேவையில்லாம என் மேல சந்தேகம் வரும் ஆஷா. ப்ளீஸ் ஆஷா, எனக்காக இது வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ் ஆஷா, அபார்ட் பண்ணிடலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முதல்ல நான் பிரெக்னென்ட்டாவே இல்ல. ஓ, அப்புறம் ஏன்டி போன்ல வாய்ஸ் நோட் அமிச்ச நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு? அர்ஜுன், நீ சரியான தத்தி. எது சொன்னாலும் நம்பிடுற. ஆக்சுவலி அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நானும் ஒய்ஃபும் ஒரு இடத்துல சந்திச்சோம். நீங்க என்ன தேடிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன். அப்புறம் நான் அன்னைக்கு போன்ல வாய்ஸ் நோட்ல பொய் சொல்லி உன்னை அங்க வர வச்சேன். நான் அப்படி சொன்னதால தானே நீ அங்க வந்த. இங்க பாரு அர்ஜுன், நான் ஒன்னும் பொண்டாட்டி இல்ல. இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நானும் திருப்பி உன் மேல கை வைக்க வேண்டியது வரும் அர்ஜுன். மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கோ. ஏய், உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ பண்ண இந்த ஒரு காரியத்தால சத்யா அன்னைக்கு இறந்து போயிட்டா. சத்யா இறந்து போனதுக்கு காரணமே நீ மட்டும் தாண்டி. நீ அப்படி அன்னைக்கு பொய் சொல்லி என்னை வர வச்சதுனால மட்டும்தான். அது அவ கண்ணால பார்த்துட்டு மன வெறுத்து போய் செத்துட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஆஷா, நீதான். அவளை பிளான் பண்ணி கொலை பண்ணது நீதான். என்னது? சத்யாவை நான் கொலை பண்ணனா? ஆமா. எனக்காக உன் பொண்டாட்டி சத்யாவை நீ பிளான் பண்ணி கொன்னுட்டு இப்ப நான் கொலை பண்ணனு பழைய தூக்கி ஏன் மேல போட பாக்குறியா? நான் சத்யாவை கொலை பண்ணனா? நான் எதுக்கு அவளை கொலை பண்ணணும்? இங்க பாரு, அவளை கொலை பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏதோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு சத்யாவை நீ தான் கொலை பண்ணிருக்க. நான் உன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் ஜெனரலா என்ன நினைச்சேன்னா, நீ ஒரு பெரிய ஜமீன் வீட்டு பையன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ என்ன சந்தோஷமா வச்சு பார்த்துப்பேன்னு நினைச்சேன். நீ ஓவரா சீன் போட்டதால ஒரு கட்டத்துக்கு மேல நான் வெக்ஸ் ஆயிட்டேன். இப்ப நான் உன்னை எதுக்கு பார்க்கணும்னு வர சொன்னேன்னு தெரியுமா? உன்னோட சேர்ந்து மறுபடியும் ரொமான்ஸ் பண்றதுக்காகலாம் இல்ல. உன்னை விட பல மடங்கு வசதியா இருக்கக்கூடிய ஒரு பணக்கார மாப்பிள்ள லண்டன்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? என் கூட லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? நீ முதல்ல யோக்கியமானவனா? அங்க உன் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இங்க என்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தவன் தானே நீ?
இத பத்தி நீ பேசலாமா? எனக்கு சூப்பரான ஒரு லைஃப் அமைய போகுது. அந்த லைஃபை நான் வாழ போறேன். உன்னை இங்க வர சொன்னதே அதுக்காக தான். நீயும் நானும் பிரைவசியா இருந்தப்போ எடுத்த போட்டோஸ் அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடு. என்னோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ், போட்டோஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், வெளியில போனப்போ ஹோட்டல்ல தங்கினது, ரூம் போட்டது, இப்படி எந்த எவிடன்ஸுமே உன்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உன்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அடுத்த வாரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. உன் ஒய்ஃப் இறந்து போனது, இந்த கொலை கேஸ், இது எல்லாத்துலயும் என்னோட பேர் எதையுமே தேவையில்லாம இழுத்து விட்டுறாத. இங்க பாரு அர்ஜுன், இன்கேஸ் என்னோட பேர் இதுல இன்வால்வ் ஆச்சுன்னா உன் ஒய்ஃபை கொலை பண்ணது நீ தானு சொல்லி பழிய தூக்கி உன் மேல போட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். என் கேரக்டரை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல அர்ஜுன், பாத்துக்கோ. குட் பை. இங்க பாருங்க சார், இறந்து போன சத்யாவோட அம்மா அப்பாலாம் இங்க இருந்ததுனால தான் உங்கள்கிட்ட எந்த விஷயமும் ஓப்பனா பேச முடியல. இப்போ இந்த கேஸை பத்தி உங்க சின்ன மருமக துர்கா விஷயமா உங்கள்கிட்ட ஓப்பனா சில விஷயங்கள் நான் பேசணும். இப்போ நான் பேசலாம்ல? தாராளமா பேசுங்க. என்னாச்சு? ஏன் தயக்கத்தோட சுத்தி பாக்குறீங்க? இவங்க 3 பேரும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான். அதனால நீங்க எதுக்கும் தயங்காம உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னு தோணுதோ தாராளமா கேளுங்க. சரி சார், என்னோட முதல் கேள்வி, இவ்வளவு பெரிய ஜமீனா இருக்கு, நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல சொந்த பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? நல்லா கேட்டீங்க வக்கீல் சார். உங்களுக்கு இருக்கிற இந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. இந்த கேள்வியை இதுவரைக்கும் நாங்க கேட்டு அதுக்கு ஒரு முறை கூட பதில் சொல்லல. உங்ககிட்ட இப்ப சொல்றப்பயாவது அதுக்கான காரணத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் யாருக்கும் இதுக்கான காரணத்தை நான் சொல்லல. ஆனா உண்மையிலேயே இதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கும் என் தம்பி ஜனாவுக்கு மட்டும்தான் தெரியும். மாமா, சீக்கிரமா அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இதுக்கு பின்னால பெரிய தங்கமலை ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமக பெரிய ஜமீனாவோ இல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும்னோ நான் ஆசைப்படல. என்னுடைய பசங்களுக்கு வரக்கூடிய மருமகள்கள் நல்ல குணவதியா இருக்கணும், தான தர்மம் செய்யக்கூடிய அன்னபூரணியா இருக்கணும், யாசகம் கேட்டு யார் வந்தாலும் கொடுத்து உதவக்கூடிய மகாலட்சுமியா இருக்கணும். அப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, என் தம்பியும் என்ன மாதிரி தான் நினைச்சான். அப்பதான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த துர்காவை பார்த்தேன். ஆரம்பத்துல துர்கா நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்க வீட்டு பையன் அசோக்கும் அந்த பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதும் ஜாதி வித்தியாசம் எதுவும் பார்க்காம, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்காம நானே அவங்க வீட்டுக்கு போய் சம்மதம் பேசி முடிச்சேன். இது விஷயமா முதல்ல யார்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினீங்க? துர்காவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. எல்லாமே அவளோட அக்கா பொண்ணு கௌரி தான். அதனால அந்த கௌரி கிட்ட தான் பேசி முடிச்சோம். என்னடா இவ இப்படி கேக்குறாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. போய் அந்த சுண்டைக்காய் கிட்ட நீங்க சம்மந்தம் பேசுனீங்க. உங்களோட மதிப்பு மரியாதை எங்க இருக்கு? நீங்க போய் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாமா? நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா பதில்களையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கணுமா? நிச்சயமா. இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேள்வி மட்டும்தான் கேட்டேன். ஆனா இப்போ இது சம்பந்தமா உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். என்னோட முடிவா? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல.
எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். இறந்து போனது உங்க மூத்த மருமக. நான் கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் அடிப்படையா வச்சு பார்த்தா இந்த கொலையை பண்ணது உங்க 2வது மருமக துர்கா தான். சொல்லுங்க சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன்னா இது உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். நான் மேற்கொண்டு என்ன பண்ணுன்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். சார், உங்க சின்ன மருமக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இல்ல அவளுக்கு கண்டிப்பா தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இப்ப நான் எந்த வழியில போகணும்னு நீங்க தான் சொல்லணும். உங்க சின்ன மருமகளை கண்டிப்பா காப்பாற்றணும்னா அதுக்கு உண்டான ஏற்பாடை நான் பண்ணணும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியரா சொல்றேன். இவ்வளவு பெரிய கிரைம் பண்ண துர்காவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றணும்னு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். ஏன்னா இது இந்த குடும்பத்தோட மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. துர்காவை வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எதுக்காக இதை இவ்வளோ தெளிவா கேட்கறேன்னா, பாதிக்கப்பட்டவங்களும் உங்க குடும்பத்தில் தான் இருக்காங்க, இந்த கொலையை பண்ணவங்களும் உங்க குடும்பத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் கேட்கறேன். அது எனக்கு தேவையில்லை சார். நீங்க நியாயத்து பக்கமே நில்லுங்க. அந்த துர்காவுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என்னோட மூத்த மருமக சத்யாவோட ஆத்மா சாந்தி அடையும். அதனால அந்த துர்கா வெளியில வராத மாதிரி சட்டப்படி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. அத்தை, நம்ம வீட்டு பெரியவரோட கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியல. அந்த துர்காவை தாங்கினாலும் தாங்கினாரு, தலையில தூக்கி வச்சுட்டு தாங்கினாரு. இப்ப என்னடானா அவளை ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. வீணா, பெரியவர் துர்காவை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவ இங்க சுத்திட்டு இருந்ததுக்கு முக்கிய காரணமே பெரியவர் தான். எப்ப பெரியவரே இப்படி சொல்லிட்டாரோ இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உண்மைதான். இத்தனை நாளா நம்மள ஆட்டி படைச்ச அந்த துர்காவும் அந்த கௌரியும் ஒரேடியா ஒழிய போறாங்க. இப்ப இத கேக்குறப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் வீட்ல நிம்மதியா மூச்சு விட முடியுது. என் பையன் அசோக் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டோம்னா அசோக் வந்ததும் அவனே பார்த்து அசந்து போற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரி கெட்டது நடந்த வீட்ல கூடிய சீக்கிரமே அசோக் கல்யாணம் மூலமா ஒரு நல்ல காரியத்தை நடத்திடலாம். சார், தப்பு பண்ணது உங்க மருமகளாவே இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கணும்னு நினைக்கிற உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கவலைப்படாதீங்க சார், சாட்சிகள்லாம் நமக்கு சாதகமாவே இருக்கு. அதனால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இனிமே இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி சார், நான் கிளம்புறேன். வாங்க. வரேன் சார். ஏ வீணா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக வீட்ல இப்படி நகத்தை கடிச்சிட்டு இருக்க? புத்திசாலியா இருக்கிற எல்லாரும் இப்படிதான் அடிக்கடி நகத்தை கடிப்பாங்க. புத்திசாலிங்கெல்லாம் கடிக்கிறது ஓகே, ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப நீ எதுக்காக நகத்தை கடிச்சிட்டு இருக்க? அத்தை, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. வீணா, எல்லாரும் மனசு சரியில்லைனா தான் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா நீ என்னடானா உள்டாவா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மனசு சரியில்லைன்னு சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? அத்தை, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டப்ப என் மனசெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா எப்ப அந்த கௌரிய பார்த்தனோ அப்பதுல இருந்து கடுப்பாயிட்டேன். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? அத்தை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆண்டவன் எல்லா சான்ஸையும் ஆஃபர்ல அந்த கௌரிக்கும் துர்காக்கும் தான் கொடுத்தான். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற சான்ஸ இப்ப நமக்கு அள்ளி கொடுத்துருக்கான். இந்த நேரம் பார்த்துதான் அவளை நம்ம நல்லா செஞ்சு விட்டுறணும்.
இல்லனா அவளோட டார்ச்சர் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கௌரியோட கையில காசு இல்லாம இந்த கேஸை எடுத்து நடத்த முடியாம அவ ரத்த கண்ணீர் வடிக்கணும். அந்த துர்கா ஜெயில்ல துடியா துடிக்கணும். இந்த 2 காட்சியையும் கண் குளிர பார்த்து இந்த வீணா ரசிக்கணும் அத்தை. நீ நல்லா ரைமிங்கோட டைமிங்ல பேசுறத கேக்கும்போது எனக்கே புல்லரிக்குது. நீதான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டியே, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? ரிலாக்ஸ்டா இருவீனா? நான் இப்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான். அந்த பூசாரி இந்த வெள்ளிக்கிழமை அந்த கௌரி பிடாரி அம்மனுக்கு பூஜை பண்ண போறான்னு சொன்னாங்கல்ல, அத நினைச்சு மட்டும்தான் நான் இப்ப பதட்டமா இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எதிரிகளை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. துர்கா டம்மி பீஸா இருந்தாலும் அந்த கௌரி சும்மா இல்ல. அவளுக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். கண்டிப்பா ஏதாவது சாமி கும்பிட்டு மந்திரம் போடுவா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பூசாரி சொன்ன நேத்திக்கடன் பூஜை வெள்ளிக்கிழமை நடக்க கூடாது. அத நாம நடக்க விடக்கூடாது. இத மட்டும் நாம சரியா செஞ்சிட்டோம்னா நம்ம நினைச்ச எல்லாமே நடந்துரும் அத்தை. நீ சொல்றது கரெக்ட் தான் வீணா. அந்த கௌரி வர வெள்ளிக்கிழமை அந்த பிடாரி அம்மனுக்கு செய்ய வேண்டிய நேத்திக்கடன் எதையுமே முழுசா செஞ்சு முடிக்க கூடாது, சரியா? வீணா, இதுக்கு உன்னோட அத்தை என்கிட்டயே ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. நீ மட்டும் இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சா அதுக்கப்புறம் எல்லாமே சக்சஸ் தான். சொல்லுங்க அத்தை. எப்படி? சூப்பர் அத்தை. அப்படியே பண்ணிரலாம். இந்த துர்காவை நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில இவ மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நாம் பண்ணணும். சும்மா சொல்லக்கூடாது. சிரிச்சா மட்டும்தான் நீ அழகா இருப்பன்னு நினைச்சேன். ஆனா அழுதா கூட நீ செம்ம அழகா இருக்க. என்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ என் வழிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறல்ல. நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டா சொர்க்கம் மாதிரி உனக்கு வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். உன்னை உன் உதட்டோட எச்சில் படுறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரி துர்கா, உன் மேல நான் பாசமா இருக்கணும்னு நினைச்சா கூட நீ தான் என்ன அவமானப்படுத்துற. என்ன நீ அவமானப்படுத்தினாலும் இப்ப நீ ஆனந்தப்படுற மாதிரி ஒரு சூப்பர் மேட்ரை நான் சொல்லவா? உன்னை பார்க்க கௌரி வந்திருக்கா. கௌரி 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 உள்ள வந்து உன்னை பார்க்கணும்னா அதுக்கு நான் முதல்ல மனசு வைக்கணும். நீ கௌரி இல்லாம இருக்க மாட்டல. கௌரினா உனக்கு உயிர் இல்ல. அதான் உனக்கு துணையா இந்த கொலை கேஸ்ல கௌரியையும் உள்ள இழுத்து விட போறேன். ஐயோ சார்,
வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அவ ரொம்ப சின்ன பொண்ணு, தயவு செஞ்சது பண்ணிடாதீங்க சார். எவ்வளவு வலியா இருந்தாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். கௌரியை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். கௌரி வேண்டாம் சார். அப்படியா? கௌரி இந்த கேஸ்ல நான் உள்ள இழுத்து விடாம இருக்கணும்னா அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? செய்யறனா சொல்லு, நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன். சித்ரா சார், இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். அதை போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். துர்கா, இப்பவும் நேரம் ஒன்றும் கெட்டு போகல. நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. சீக்கிரம் சொல்லு துர்கா. கௌரி வெளியே நிக்கிறா. சார், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் சார். ஆனா தயவு செஞ்சு கௌரி பாப்பாவை மட்டும் விட்டுருங்க சார். இறந்து போன சத்யாவை கொலை பண்ணது நான் தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். நாளைக்கு கோர்ட்ல பண்ணுன தப்ப நீ ஒத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட நான் கையெழுத்து வாங்கினதா இந்த பேப்பரை நான் ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்ணணும். சைன் பண்ணு. மாட்டேன். என் உயிரே போனாலும் இந்த ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும், எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் சத்யாக்காவ நான் தான் கொலை பண்ணேன்னு எப்பவும் ஒத்துக்க மாட்டேன். சார், வலிக்குது சார், வலிக்குது சார். சார், வலிக்குது சார். அந்த கௌரியை தூக்கி இப்ப ஜெயிலுக்குள்ள வைக்கல, என் பேரு சரவண பெருமாள் இல்ல. இன்னொரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க. இப்ப இருக்கிற கௌரி நீ நினைக்கிற மாதிரி அந்த அம்மனுடைய அருள் பெற்ற சக்தியெல்லாம் அவகிட்ட இல்ல. அவளால ஒண்ணுமே பண்ணி கிழிக்க முடியாது. உனக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நான் எழுதியிருக்கிற இந்த பேப்பர்ல நீ உன்னோட கையெழுத்தை போட்டுடு. இல்ல கௌரியுடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு நீயே காரணமாயிடுவ. போடு. போடு. மாசாணி அம்மா, நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருமா. என்னோட சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ உன் முன்னாடி நிற்கதியா நிக்கிறேன். நீ ஒருத்தி தான் எனக்கு ஆறுதலா இருக்க. இது நாள் வரைக்கும் நீ கொடுத்த சக்தி எதையுமே நான் இப்ப வரைக்கும் தப்பான வழியில பயன்படுத்தவே இல்லம்மா. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னோட துர்காக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாம
உன் முன்னாடி நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் தாயே. என் துர்கா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் துர்காவை எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வருவேன்னு நான் சபதம் போட்டிருக்கேன். நான் என் சபதத்துல ஜெயிக்க நீதாம்மா எனக்கு உறுதுணையா இருக்கணும். நான் உனக்கு மண்சோறு சாப்பிட்டு பால் குடம் எடுத்து தீச்சட்டி சுமந்து என்னோட நேர்த்தி கடன் எல்லாத்தையும் நான் உனக்கு செலுத்துறேன். என்னோட இந்த பிரச்சனைக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் ஆறுதலா இருப்ப. அதனால எப்படியாவது என் துர்காவை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா சக்தியையும் புத்தியையும் பலத்தையும் நீ எனக்கு கொடுத்துடு தாயே. எல்லாத்தையும் தாங்குற திடகாத்திரமான மனச எனக்கு கொடுத்துடுமா. உன்னதான் நம்பி இருக்கேன். பாத்தீங்களா அத்தை, இவெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா. மறுபடியும் மறுபடியும் இங்கேயே நிக்கிறா பாருங்க. சி, இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. ஏய், நீ எதுக்கு அவளை பாக்குற? ஃப்ரீயா விடு. முதல்ல நாம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அத்தை, வர வர நீங்க ரொம்ப நல்லவங்களா மாறிட்டு வரீங்க. இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. நீங்களே சும்மா விட்டாலும் நான் இவளை சும்மாவே விட மாட்டேன். ஏய், இவளை இப்ப என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க அத்தை. வாங்க அத்தை. அத்தை, அந்த கௌரி மண்சோறு சாப்பிடுறதுக்கு அந்த அள்ளக்கை பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கு பாருங்க. முதல்ல ஏதாவது செஞ்சு இந்த நேர்த்தி கடனை தடுத்து நிறுத்தணும். ஆமா வீணா, அவ பண்ண போற முதல் நேர்த்தி கடனே இதுதான் போல. இதை அவளை பண்ண விடாம ஆக்கிட்டா அவ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிருவா. அதுக்கப்புறம் அவளால எதையுமே முழு கவனத்தோட ஒழுங்கா செய்ய முடியாது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அத்தை, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல அந்த கௌரி சாப்பிட தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிரசாதத்துல கல்லையும் மண்ணையும் நம்ம இப்ப கலந்து விடணும். நேர்த்தி கடனை முடிக்கணும்ன்ற பக்தியில கௌரி அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மண்ணும் கல்லும் தொண்டைக்குள்ள சிக்கி விக்கல் எடுத்தே கௌரி சாக போறா. ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு இந்த சின்ராசு இந்த இடத்தை விட்டு கிளம்பணுமே. அத்தை, அதுக்காக தான் அந்த தன்ராஜோட டாபிக்க இப்ப நான் எடுத்தேன். அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? அத்தை, இப்ப நான் தன்ராஜுக்கு ஃபோன் பண்ணி பணம் கொடுத்த விஷயமா அந்த சின்ராஜ் கிட்ட அவனை தனியா வர சொல்லி ஏதாவது பேசுன்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே தன்ராஜ் செஞ்சிருவான். ஏ வீணா, நீ உண்மையிலேயே பெரிய கேடி. யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னோட பிளான் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்ப பாருங்க. அதெல்லாம் கேட்காத, நான் சொல்றத மட்டும் செய். சொல்லிட்டீங்கல்லம்மா, இனி அந்த வேலையை இந்த தன்ராஜ் பாத்துக்குவான். போயிட்டான் அத்தை. அத்தை வாங்க போலாம், வாங்க.
ஆ. பாத்தீங்களா அத்த? அவ சாப்பிட போற மண்ணு சோறுல நாம ஏற்கனவே மண்ணு கல்லு எல்லாத்தையும் கலந்துட்டோம். அவ சாப்பிட்ட உடனே தொண்டையில விக்கி நாசமா போக போறா. எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப ஆத்திரமா வருது அத்த. ஏன்னே தெரியல. எனக்கும் தெரியலடி. இவளை பார்த்தாலே எனக்கும் உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வருது. அவ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா அத்த. அத்த, கண்டிப்பா இவ நாளைக்கு கோர்ட் பக்கமே போக கூடாது. இவ கதையை இங்கேயே முடிச்சு விட்டுறணும். வீணா, ஏற்கனவே நமக்கு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுல இதெல்லாம் தேவையா நமக்கு? என்ன அத்த, அப்ப இந்த கௌரிய மன்னிச்சு விட சொல்றீங்களா? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க சுடுகாட்டுல உங்களை துண்ட காணும் துணிய காணும் ஓட வச்சான்னு. இப்ப நீங்க என்னடான்னா இப்ப இவளை மன்னிச்சு விடுங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த கௌரியையும் துர்காவையும் சேர்த்து முடிச்சிடணும். இல்லனா இவங்களை வெச்சு செய்யணும். சும்மாவே விடக்கூடாது. கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே கருணாகவல்லியே சிவனாக செல்வியே அரமலர் நாயகி அதர்வனக்காளியே ஓம் சக்தி 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 கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காரியே தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி கௌரியம்மா, அம்மனுக்கு விளக்கேத்திட்டு இந்த மன்சோறு சாப்பிடுங்கம்மா. அரமலர் நாயகி அதர்வனக்காளியே சாப்பிடுங்கம்மா. பாருடி, எல்லாம் போச்சு. அச்சச்சோ, அம்மனுக்கு வேண்டிக்கிட்டத என்னால பண்ண முடியாம போயிடுச்சே. என்னோட நேர்த்தி கடன் முழுசா நிறைவேறலையே. இங்க பாருமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு அப்படியே வரும்போது தெரியாம இவர் மேல இடிச்சிட்டமா. உன் வேண்டுதல் நிறைவேறாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுமா. என்ன இது, மன்சோறு சாப்பிடுறோன்னு வேண்டிக்கிட்டோம், அதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சே. இதனால துர்காவை காப்பாத்த முடியாம போயிடுமோ? மாசாணி அம்மா, உன்னோட பிள்ளைய ஏமா இப்படி சோதிக்கிற? நீதாம்மா காப்பாத்தணும். கவலைப்படாதம்மா, நீ வேண்டுனது எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். நான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். தொட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். நான் உனக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கறேன். அதை நீ சாப்பிடு. உன் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோ.
நான் உனக்காக வேற பிரசாதம் எடுத்துட்டு வரேன். அண்ணே, இந்தாங்கண்ணே, இந்த பிரசாதத்தை கொடுங்க பாப்பாவுக்கு. இவ சோத்துல கல்லள்ளி போட்டு மண்ணள்ளி போட்டு இவ கதைய முடிக்கலான்னு பார்த்தா நம்ம எல்லா திட்டத்திலயும் இவ மண்ணள்ளி போடுறாளே. எங்க இருந்துதான் இவ நமக்குன்னு வாச்சிருக்காளோ. அத்தை, இவ இந்த கோயில்ல எந்த பூஜையும் நிறைவேற்ற கூடாது. அதெல்லாம் நடக்காம போனா மட்டும்தான் இவளுக்கே ஒரு தன்னம்பிக்கை வராது. இந்த குட்டி பிசாசு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகாம இவ கதைய இங்கேயே முடிச்சிடணும். இவ இங்கேயே கடந்து சாவட்டும். நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். இங்க பாரு துர்கா, இப்ப நான் சொல்றத அப்படியே செஞ்சிட்டா உன்னோட கௌரி உயிரோட இருப்பா. இல்ல உனக்கு முன்னாடியே அந்த கௌரி செத்துருவா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல? சரி, உனக்கு புரியுற மாதிரியே தெளிவா சொல்றேன். அர்ஜுன் மேல எனக்கு லவ் இருக்கு, ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு இடைஞ்சலா சத்யா இருந்ததுனால அவளை கொலை பண்ணேன்னு ஒரே ஒரு வாக்குமூலம் மட்டும் கொடுத்துரு. நான் இத வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்படி அணுவா சித்திரவதை பண்றதுக்கு ஒரே அடியா கொன்றுங்க சார். என்னோட கௌரி பாப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரா, எழுந்து நிக்க முடியலனா கூட கௌரி ஏதாவது பண்ண போறேன்னு சொன்ன உடனே அச்சோ எங்க இருந்து வந்துச்சு உன் உடம்புல இவ்வளோ தெம்பு? ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கௌரிய ஆள் வச்சு தூக்கியாச்சு, கௌரிய கொலை பண்ணவும் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌரியுடைய கதை முடிச்சிருவாங்க. சார், உங்களை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன், உங்க கால கூட விழுந்து கேக்குறேன். ப்ளீஸ் சார், எங்க அவரை எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். நீ ஜெயில இருக்க ஒத்துக்கிட்டா, இந்த கொலைக்கேசை ஏத்துக்கிட்டா கௌரிய நான் விட்டுற சொல்றேன். எப்படி வசதி? ஏய், நீ இந்த ஜெயில் முழுக்க கத்தனா கூட கௌரி காதுல அது விடாது. நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் இப்ப போன் பண்ணி சொன்னா மட்டும்தான் கௌரிய கொலை பண்ண போற பிளான நிப்பாட்டுவாங்க. இப்ப நான் போன் பண்ணி சொல்லணும்னா முதல்ல நான் சொல்றதுக்கு நீ ஓகே சொல்லணும்.
என் கௌரிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. ஆனா என் கௌரிய நீங்க தொடக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் என் கௌரி இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். சூப்பர், எனக்கு வேலை ரொம்ப மிச்சம். இப்பதான் நீ என் வழிக்கே வர. சரி, நான் இப்ப இந்த கேமராவை ஆன் பண்ண போறேன். நான் என்னென்ன சொல்றேனோ அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம அதை அப்படியே இந்த வீடியோல சொல்றேன். சொல்றியா? புரியுதுல? இந்த கொலை பண்ணது நான் தான். நான் அர்ஜுனை விரும்ப ஆரம்பிச்சேன். இது கிடைஞ்சலா சத்யாக்கா இருந்த காரணத்தினால நான் தான் உங்களை பிளான் பண்ணி கொலை பண்ண. இந்த துர்காவுடைய பெரிய வீக்னஸே அந்த கௌரி தான். நம்ம நினைச்ச எந்த காரியம் நடக்கணும்னாலும் அந்த கௌரி பேரை பயன்படுத்தி இந்த துர்காவை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா போதும், எல்லாமே தானா நடக்கும். மாசாணி அம்மா, கறந்த பாலை விட பரிசுத்தமானது நானும் துர்காவும் உன் மேல வச்சிருக்கிற பக்திங்கிறது உனக்கு நல்லா தெரியும். இந்த பால் மாதிரியே என்னோட துர்காவும் எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்ல நிரூபணமாகி என் துர்கா வெளியில வரணும் தாயே. உன்னோட மனசை சந்தோஷப்படுத்த பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் பண்றதா இருந்தேன். அந்த நேர்த்தி கடனை தான் இப்ப நான் நிறைவேற்ற போறேன். அதுக்கு நீதாம்மா எனக்கு அருள் கொடுக்கணும். என்னோட வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் நீ பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணி என் துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமா?